என்னென்ன பண்ணியிருக்கோம்னா 2 பெட்ரூமு, ஹாலு, கிச்சனு, மேலே 2 பெட்ரூமு, ஹாலு, கிச்சனு, அதுக்கு மேலே ஒரு பெட்ரூமு, ஹாலு, கிச்சனு. நான் மலேசியாவில் இருக்கேன். நான் மலேசியாவில் யூடியூப்பில் பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இது வெல்கம் டு ஆதில் இன்டீரியர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மன்னார்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜுக்கு ஆப்போசிட் சாந்தி தோட்டம்ங்கிற ஏரியாவில் வந்து இன்டீரியர் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்ன பண்ணியிருக்கோம்னா 2 பெட்ரூமு, ஹாலு, கிச்சனு, மேலே 2 பெட்ரூமு, ஹாலு, கிச்சனு, அதுக்கு மேலே ஒரு பெட்ரூமு, ஹாலு, கிச்சனு எல்லாமே கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். டிவி யூனிட் இன்க்ளூடிங் பண்ணியிருக்கிறோம். எல்லாம் பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா லாஃப்ட் பண்ணியிருக்கோம். மேக்னெட் வச்சு எல்லாம் லாஃப்ட் பண்ணியிருக்கோம். இது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வால் ப்ரூஃப் வச்சுக்கோங்க. ரியல் அடிக்கு வால் ப்ரூஃப் வச்சுக்கோங்க. ஃபுல்லான சைன் ரியல் அடிக்க வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரூம் போகலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா செகண்ட் ரூம்ல லாஃப்ட் செஞ்சிருக்கோம். ஃபுல்லாக மேக்னெட்ல. அப்படியே ஆப்போசிட்லயும் லாஃப்ட் செஞ்சிருக்கோம். அது எப்படின்னா ஓப்பன் டைப்ல செஞ்சிருக்கோம். இந்த மாதிரி ஓப்பன் டைப்ல. அதுக்கு ஆப்போசிட்ல வால் ப்ரூஃப் செஞ்சிருக்கோம். வால் ஆப்போசிட்ல அப்படியே 2 டோர் மாதிரி வச்சு. நெக்ஸ்ட் கிச்சனுக்கு போகலாம். கிச்சன்லயும் மேலே பார்த்தீங்கன்னா லாஃப்ட் வச்சிருக்கோம். மேலே ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி லாஃப்ட் வச்சிருக்கோம் கிச்சன்ல. கிச்சனில் கீழே ஸ்பேசஸ் இருக்கனால கீழே ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். எல்லாம் மேக்னெட் வச்சு எல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. கேப்ஸ் ஒன்றுமே தெரியாத மாதிரி எல்லாம் ஃபுல்லாக கேப் இல்லாத மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. நான் சிங்கிள் டோர் எதுக்குமே கேப் இல்லை. டபுள் டோர் வந்துடும். கிச்சன் ஃபுல்லாக நீட்டாக கவர் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம். ஓவராலாக எல்லாமே யூபிவிசியில் மட்டும்தான் நம்ம பண்ணுவோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரூம்குள்ளே வந்திருக்கோம். பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். அவுட்டர் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா மிரர் கேட்டிருந்தாங்க. அவங்களோட சஜஷனுக்காக மிரர் கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு அவுட்டர் க்ளோசிங் வாட்டர் ப்ரூஃப் டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்காக கொடுத்துருக்கோம். நம்ம அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஃப்ட் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். பார்த்துங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஃபுல் ஸ்பேஸ் வேணும் நம்மளுக்கு அப்படின்னு மேலே கேட்டதுனால நம்ம ஃபிளிப் டோர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா ஃபுல் ஸ்டோரேஜ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணோம்னா நம்ம ஃபுல் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் போகலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்ல அதே மாதிரி தான் சேம் வாட்டர் ப்ரூஃப் மிரர் கேட்டிருக்காங்க. கஸ்டமர் சஜஷன்லேயே மிரர் சேம் இதே சைடு கேட்டாங்க அவங்க, அதனால இங்கே வச்சிருக்கோம். அதே மாதிரி அவுட்டர் க்ளோசிங் பார்த்துங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அவுட்டர் க்ளோசிங் வாட்டர் ப்ரூஃப்லேயே. அதே மாதிரி இந்த ரூம்ல லாஃப்ட் பண்ணியிருக்கோம். அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா லாஃப்ட்
ஃப்ளிப் டோர் போட்டிருக்கோம். எதனாலனா ஃபுல் ஸ்பேஸ் அவங்க கேட்டாங்க, சேம் அதனாலேயே போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க கிச்சன் பார்க்கலாம். கிச்சன்ல சேம் அப்படியே பார்த்தீங்கன்னா லாஃப்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. லாஃப்ட் பண்ணியிருக்கோம், எல் ஷேப் லாஃப்ட். பாருங்க எவ்வளோ ஒரு ஃபினிஷிங்காக இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஸ்பேஸ் கேட்டாங்க, டோர் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால இந்த இடத்த அப்படியே ஓப்பன் ஸ்பேஸாக கொடுத்துருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே அவுட்ரு க்ளோசிங் ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். இந்த இடமும் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுனால ஃபுல் ஸ்டோரேஜுக்காக இப்படி நம்ம பண்ணியிருக்கோம். சேம் பார்த்தீங்கன்னா ஆக்சசரிஸ் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இங்கே பாருங்க, பாருங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு அவுட்டர் க்ளோசிங் பண்ணியிருக்கோம் ஸ்டோரேஜுக்காக. பார்த்தீங்க இந்த இடத்துல வாஷ் பேஷன் இருக்கனால ஓப்பன் பண்ண முடியாது, அதனால இந்த இடம் ஃபிக்ஸட் கொடுத்துட்டு இந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹால் போகலாம், அப்படியே வந்து பாருங்க. ஹாலில் பார்த்தீங்கன்னா டிவி ஃபுல் அண்ட் ஃபுல் பேனல் அடிச்சிருக்கோம். எவ்வளோ ஒரு யூனிக்காக இருக்கு, நீங்களே பாருங்க. சேம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு பெட்ரூம் பண்ணியிருக்கோம். அங்கே சின்னது தான், வாங்க போய் பார்த்தோம். பார்த்தீங்கன்னா லாஃப்ட் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கே தெரியும் பாருங்க. அதே மாதிரி அவுட்ரு க்ளோசிங் கேட்டிருந்தாங்க. இந்த இடத்துல மிரர் வருது கொஞ்சம், அதனால பில்டிங்ல இருக்கு, ஒர்க் ப்ராசஸ்ல இருக்கு. பாருங்க ஆனால் நாங்கள் எப்படி வேலை செஞ்சுருக்கோம், நீங்கள் எப்படி கான்டாக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது ரிவ்யூவாக சொல்லுங்கள். நான் மலேசியாவில் இருக்கேன். நான் மலேசியாவில் யூடியூப்பில் பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இது கிடச்சிச்சு. பார்த்தா நல்லா வேலை சுத்தமாக இருக்குது, நல்லா பக்காவாக இருக்குது, நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு இடம் வீடியோ போட்டிருந்தாங்க, அதை பார்த்துட்டு எனக்கு இந்த வீடியோ செய்யணும்னு ஓகே பண்ணியிருந்தேன். சரிங்களா, ஒர்க்கெல்லாம் எப்படி இருந்துச்சு? ஒர்க்கெல்லாம் பக்காவாக இருக்குது, சூப்பராக இருக்குது, எல்லாம் நல்லா குவாலிட்டியான இதாக இருக்குது, அதாவது தரமாக இருக்குது, எல்லாம் வேலையெல்லாம் ரொம்ப சுத்தமாக இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் இந்த வீட்டுக்கு தான் கூப்பிட்டீங்க, இப்போ உங்கள் நான் வந்து ஒரு வீட்டுக்கு தான் கூப்பிட்டேன். இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு சேர்த்து கூப்பிட்டுருக்கு. இப்போ 2 வீடுக்கு 3 வீடு, அப்போ 4 வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாம் நம்ம மிஸ் பண்ணுங்கன்னா ஆதில் இன்டீரியர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். வெல்கம் ஆதில் இன்டீரியர்ஸ். உங்கள் வீடு கட்டுறவங்க, கட்ட போகிறவங்க, கட்டிகிட்டு இருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கூப்பிடுங்க, நம்ம கண்டிப்பாக பேசுவோம். பேசி என்னால் டெட் சீப்பாக பண்ண. இப்போ நான் ரேட் வெளியே சொல்ல முடியாது, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எலிகான்ஸ் பிராண்ட் இது. நம்ம ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி தான் ரேட் பண்ண முடியும். நீங்கள் சொல்லுங்கள், தாராளமாக பண்ணிக்கலாம்.